அஸ்ஸலாமு இன்றைக்கி உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் போட்டு ஒரு கீர் செய்யலாம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து 5 உருளைக்கிழங்கு, கேரட் ரெண்டுத்தையுமே நல்லா துண்டு துண்டாக போட்டு வெட்டி ப்ரெஷர் குக்கரில் விசில் விட்டுக்கோங்க. உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மத்திச்சு விடுங்க. மத்திக்க முடியல என்னாலையுமே மிக்சியில் போட்டு பால் ஊற்றி ஸ்வீட்லெஸ் கோவா நான் ஆட் பண்ணிட்டேன். அப்போதைக்கு வீடியோ ரெக்கார்ட் ஆகலை, நான் பார்க்கல. ஸ்வீட்லெஸ் கோவா வந்து 20 கிராம் ஆட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. அடித்து வச்சுட்டு ஒரு சட்டி வச்சுக்கோங்க. சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்ச விழுது இருக்குல்ல, அதை வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பால் வந்து இதில் 20 கிராம் எடுத்திருக்கேன். பாலையுமே கொடுத்து நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு 250 கிராம் சுகர், இந்த சுகர் கரையிற வரைக்கும் நல்லா ஒரு கிளறி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் குங்குமப்பூ ஆட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். என்கிட்ட இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணலை. மில்க் மைட் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதை 1 டைம் செஞ்சு பாருங்களேன், செம்ம சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு கேரட்டை போட்டு உருளைக்கிழங்கு கஞ்சி மாதிரியே தெரியாது, ஒரு ஸ்மெல்லும் வராது, சூப்பராக இருக்கும். 1 டைம் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதில் வந்து ஸ்வீட்லெஸ் கோவாவும் ஆப்ஷனல் தான். என்கிட்ட இருக்குது, அதனால் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் திக்காக க்ரீமியாக இருக்கும், அதனால் நான் ஆட் பண்ணேன். உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணுங்கள், இல்லைனா வேணாம். மில்க் மைடு ஊற்றுனதுக்கப்புறம் மூடி போட்டு கொஞ்சம் வேக வைங்க. அப்புறம் ஒரு பவுலில் ஊற்றி சேவ் பண்ணுங்கள். இது வந்து இன்னொரு ரெசிபி, அதை நான் வந்து இன்னொரு நாள் ஷேர் பண்ணுறேன். அது என்ன ரெசிபினா முட்டைக்கோசும் காலிஃப்ளவரும். நான் இன்னொரு நாள் ஷேர்